வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லா வகையான டிஃபனோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரியான சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குருமா செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு எல்லாம் பொரிஞ்சு செவந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் 1 எடுத்து நீளமாக நறுக்கியிருக்கேன். கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். இதை போட்டுட்டு இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கணும். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு வந்து இப்போ சேர்த்துருக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன். இதோட நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் காரத்துக்கு பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளியை தோல் உரிச்சிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இது நல்லா குழைவாக வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு, சின்ன பீஸ் வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி சின்ன சைஸில் உள்ளதை தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை தவிர மற்ற சாமான்கள்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டு முதல்ல இதை நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வதக்கிக்கிட்டு இருக்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இல்லை 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோவை வேக வச்சுட்டு தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா இப்போ அரைச்ச வச்ச தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா திக்காயிடும். அதனால் குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா தளன்னு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதே மாதிரி அளவுகளோட இந்த குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.